ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909. தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திருமிகு சல்மா, நீங்க எப்படி பார்க்கறீங்க முதற்கட்டமா இந்த தண்டனை விவரங்களை? உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க. அது மிக சரியான ஒரு தண்டனை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சமீபத்தில் ஜனவரி மாதம் என்று நான் நினைக்கிறேன், தமிழக அரசு ஒரு 3 சட்ட திருத்தங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை PNSS என்கிற பாரதிய நகாரிகா சங்கீதா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அதுல சட்ட திருத்தத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அதாவது கூட்டு பாலியல் வன்முறைக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தார்கள். இப்போ இது போன்ற ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு எதை நாம் வேண்டும் என்று விரும்பினோமோ அதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்க பெண்கள் மீதான குற்றங்கள் குறைஞ்சிருமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயமாக கூட்டு பாலியல் வன்முறைங்கிற ஒரு விஷயத்த இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பயத்தையும் விழிப்புணர்வையும் இந்த கேஸ் சமூகத்துல உருவாக்கும், ஆண்களுடைய மனதில் உருவாக்கும். ஏன்னா இது தனிப்பட்ட குற்றங்களை விட கூட்டு பாலியல் வன்முறை இது. இந்த கூட்டு குற்றங்களுக்கு இனி அவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் விழிப்புணர்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே இது பற்றிய விவாதங்கள் இன்னைக்கு உருவாக்கப்படும் நான் நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக தான் நான் பாக்குறேன். வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு. அதுல தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்களும் சரி, அல்லது அந்த CBIயில் விசாரணைக்கு அந்த பெண்களுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள், அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கூட. பெண்கள் இனி தனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை உடனடியாக நீதிக்கான போராட்டத்தை துவக்க வேண்டும். அதற்கான முன்னுதாரணமாக இந்த கேஸ் இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போராடினார்கள் என்பதற்காக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிற கடமைப்பட்டிருக்கேன். தமிழக அரசினுடைய அந்த நீங்க சட்ட திருத்தம் மட்டுமல்ல, இன்னைக்கு வாதாடி மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அரசு வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அப்புறம் அதிமுக அரசு அது நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு கொடுமையில இத கொடுமைகளில் ஒன்றாகத்தான் நம்ம இதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய அந்த ஆட்சியில் நடந்த மிக மோசமான ஒரு விஷயமும் இதுதான். இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி யாரையும் குற்றவாளிகளை பாதுகாக்க கூடாது என்கிற ஒரு நிலையையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறது. இப்போ 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லாம் அந்த பெண்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ இழப்பீடு அப்படின்றது அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இந்த குற்றத்தினுடைய இந்த அவங்க விக்டிம்ஸுடைய மென்டல் ட்ராமாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது எதுவுமே ஈடு செய்ய முடியாது. அந்த வகையில இழப்பீடு, அதற்கு பிறகு அரசு வேலை தொடர்பாக எல்லாம் எதுவும் சொல்லப்படல. இழப்பீடு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு தந்தாலும் அந்த மன உளைச்சலுக்கு அவர்களுக்கான ஈடாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய மன உளைச்சல், அவங்களுக்கான சைக்கலாஜிக்கலா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது வாழ்க்கை முழுக்க அது அவங்களை எப்படி துரத்தும் அப்படிங்கிறதையும் கற்பனையில கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. அது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவமா தான் அவங்க மனசுல ஆழமாக அது வலுவாக வலியாகவும் பதிவு செஞ்சிருக்கும். உளவியல் ரீதியான விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த விசாரணைக்கு மத்தியில அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிச்சயமாக அரசு கோரிக்கை வைத்தால் முதலமைச்சர் அவர்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏனென்றால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு முழுக்க பெண்களுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய நலனையும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான பல்வேறு விதமான சட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தோழி விடுதிகள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு புதுமை பெண் போன்ற திட்டங்கள்லாம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டு பெண்கள் இன்னும் எம்பவர் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த அரசு தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் சென்றால் அதற்கான நடவடிக்கையை அவர் பேசலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.